சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நம்புறேன். என்னால பேசவே முடியல. என் கண்ணுக்கு முன்னால என் பையன் அடிச்சுல என்னால தாங்க முடியல. என்னால பேசவே முடியல. நான் 10 மாசம் தமிழ்ல பேச்சு வளர்த்து என் கண்ணுக்கு முன்னால அடி வாங்குறது என்னால தாங்க முடியல. வந்தையா சகோதரிகளுக்கு எல்லாம் கடவுளும் தவிர வந்தோம். எனக்கு இருக்கு வந்து என் பசங்களை வந்து வெளியெடுக்க இருக்கிற பசங்களுக்கும் பாதுகாப்பு கொடுங்க. நிம்மதியா நாங்க தூங்க முடியல வீட்டுல. எங்களுக்கு அதுதான் ரொம்ப நன்றி வேணும். என் பையன் என் முன்னாடியே அடிச்சு தூக்கிட்டு போனது. என் பையன் அந்த தப்பு தவறுக்கு போகல. என் பையன் முன்னாடியே எவ்வளவு 10 மாசம் சேமத்தி பத்தி உழைச்சு என் பையனை படிக்க வச்சு நான் கூட ஒரு அடி அடிக்கலாம். எனக்கு வந்த தோழர்கள் இத்தனை பேரும் என் மக்கள், அண்ணா சகோதரர்கள், அண்ணமார்கள், இந்த கூட்டாளிக்கு என் பக்கத்துல இருந்தா என் பையன் உள்ளார போயிருக்க மாட்டாங்க. பிடிங்க எனக்கு வந்தது என் பையன் உள்ள இருந்தாலும் சரி. என் மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க பாரு, எனக்கு அது போதும். இருக்கிற மக்களை காப்பாற்றிருங்க. எல்லா ஊர்லயும் இருக்கிற மக்களை ஒரு கூட்டமா ஒரு நின்றா அந்த இடத்துல நம்ம பிரச்சனைய அந்தாண்ட வச்சுக்கலாம். நம்மளுக்குன்னு ஒண்ணு இருந்தா அந்த இடத்துல நில்லுங்க. அப்ப யாருமே அடிக்க மாட்டாங்க. அடிக்கலனாலும் ஒரு கூட்டமா இருந்து சாதிக்கணும். ஆனா அடிச்சு சாதிக்காதீங்க. காரணத்தை எந்த இடத்துல எப்படி இருக்கணுமா அத எல்லா சகோதரனுங்களும் யோசனை பண்ணுங்க. என் பையனுக்கும் அதுதான், வந்தவங்களுக்கும் அதுதான். எந்த பாட்டுல எப்படி இருக்கணுமா அப்படி யோசனை பண்ணுங்க, சிந்தனை பண்ணுங்க. எந்தெந்த இடத்துல எந்தெந்த யோசனை வரணுமோ அந்த இடத்துலதான் அந்த வச்சுக்கணும். உங்களுக்கு வந்த சகோதரர்களுக்கு எல்லாத்துக்கும், சகோதரிகளுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இப்ப என்னோட பசங்க எல்லாமே உள்ளார இருக்காங்க. இருந்தும் எங்களுக்கு நிம்மதியா தூக்கல. எங்களுக்கு வந்த சனத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி. தெய்வானக்காரும் வந்தாங்க. அந்த பாட்டுல வந்து அடிக்கும் போது அந்த பாட்டுல வந்து இருந்து இருக்கிற பெண்கள் எல்லாம் தெய்வானியும் தெய்வானம்மா இந்த பார்த்திபண்ணா இந்த வசந்தண்ணா வந்து எங்களை காப்பாத்தினாங்க. அவரும் வந்தாரு. எங்களுக்கு வந்து பின்னாடி நின்றாங்க. எங்களுக்கு வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி.